ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம டே 3 பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை 3வது நாள் ஆரம்பிச்சிட்டேன் வெற்றிகரமாக. நம்ம எதுவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை பண்ண முடியாது. டக்குன்னு முடிவு எடுத்துக்கணும். நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா என்னன்ட்டு. இப்போ 3வது நாள் வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து நல்லது தான் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் நிலவாசலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு தான் அப்புறம் இங்கே பூஜை ரூமில் விளக்கேற்றுறேன். அப்போ தான் நம்ம மகாலட்சுமியை உள்ளே அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி அர்த்தம். இப்போ உள்ள பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு வெளியில் போய் விளக்கேற்றக்கூடாது, ஏன்னா அப்புறம் மகாலட்சுமியை வெளியில் அனுப்புகிற மாதிரி ஆயிரும். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற நிலவாசலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு தீபாராதனை காட்டணும். பிரம்ம முகூர்த்தம் அந்த 5 விளக்குக்கு, அகல் விளக்கு 5 விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோமில்ல, அதுக்கு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அதே விளக்கு தான் நீங்கள் வந்து வேண்டுதல் நிறைவேறும் வரையும் அதே விளக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் வெளியிலையும் தீபாராதனை காட்டிக்கிட்டேன், நிலவுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரபஞ்சத்துக்கும் காட்டணும். நம்ம உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும்போது மாடியிலையும் போயிட்டு நீங்கள் காட்டிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டுமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கணும். நீங்கள் என்ன வேண்டுதலோ அதை வைக்கலாம், நிறைவேற்றி கொடுப்பாங்க. அமைதியாக இருக்கும். நம்ம எனர்ஜி மட்டும் இருக்கும்போது அங்கே வந்து நம்ம பேசுகிறது வெளியில் கேட்கும். அதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.